மிஸ்டர் ராணி 2023ல கன்னடா படமா ரிலீஸ் ஆகி, இப்போ தமிழ் டப்பிங் வடிவில ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதாநாயகனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஹீரோவாகணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனா வீட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாத்திட்டு, இவரு லோக்கல்ல வந்து ஆக்டிங் சான்ஸ் தேடிக்கிட்டே இருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கதாநாயகன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெண் கெட்டப் போட்டு காலேஜ்ல ஒரு டிராமா பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகி, அதன் மூலமா பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் ஒரு வாய்ப்பு குடுப்பாரு. ஒரு பெண் கெட்டப் போட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ இதுக்கு என்ன பண்ண போறாரு? அந்த பெண் கெட்டப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஃபேமஸான ஹீரோவா மாறுறாரு? அது மட்டும் இல்லாம இவர் ஆணா? இல்லையா? எல்லார் முன்னாடியும் வந்து பார்த்து இவர் சொன்னாரா? இல்லையா? அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஒரு டீசென்ட்டான வாட்சபிள் மூவியா எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு காமெடி த்ரில்லர் படத்துல காமெடியும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா அந்த கதை தான் இந்த படத்தோட கோர். சப்ஜெக்ட்டா இருக்கக்கூடிய அந்த கதை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு வெளிவந்த ரெமோ படத்தோட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும், அந்த படத்த நுண்ணியா ரீமிழும் என்ன ராம்பிகிரம் வந்தது அப்படின்றதுக்காக ஒரு சில சீன்ஸையும், ஒரு சில கேரக்டர்ஸையும் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து பார்த்து இதுக்கு சாங்ஸ் எல்லாம் தமிழ்ல டப் பண்ணியிருந்தாலும், ஒரு சாங்ஸ் கூட அந்த அளவுக்கு ஒரு வைப் இல்ல. பிஜிஎம்ஸும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா போடல. தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் முடிஞ்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.